ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட எஸ்எம் கிருத்து சேனலுக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற கதை நாங்கள் போட்டுட்ருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. கொஞ்சம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைய கதைக்குள்ளே போகலாம். இதான் ஒருத்தன் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜெனி, என்னடி உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க? ஏன் ஃப்ரெண்ட்ஸா? எங்க பாப்போம் இவனுங்களா? கவி, அது ஏன் ஃப்ரெண்ட்ஸ்னு உனக்கு யாரடி சொன்னது? நான் வரும்போது நீங்கள் கூட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதான் சொன்னேன். அடி பாவி, என்னை புதக்குழியில் தண்டதுக்கு வேற யாரும் தேவையில்லை, நீயே போதும். டேய் தம்பி, இங்க வாடா. தம்பியா? என்ன ஸ்கூல் பிள்ளைங்களும் இங்க இருக்கானுங்க, யார கூப்பிடுறா? டேய் தம்பி, உன்னத்தாண்டா, வாடா. இது என்னையா? நான் தம்பியா? அடி பாவி, ஜிகர் தாண்டா. டேய் தம்பி, அக்கா கூப்பிடுறாங்க, போ. மச்சான், கொட்டு பேசாதான் அடுப்புல நிக்கிற மாதிரி இருக்குது. என்னக்கா? என்னது அக்காவா? நீங்க மட்டும் தம்பி வாடா போலான்னு கூப்பிடலாம், நாங்க மட்டும் அக்கான்னு சொன்னா கஷ்டமா இருக்கோ? ஏய் துபுக்கு பல்ல உடைச்சிருவேன். உடைப்பீங்க உடைப்பீங்க. எதுக்குடா பின்னாடி வர்றீங்க? நீங்க முன்னாடி போனீங்க, அதனால நாங்க பின்னாடி வரோம். அட குரங்கு. ஏங்க, நாங்க வேற வேலையா போறோம், வழியை விடுங்க. மென்டல் பையல. ஏடி வா போவோம். ஹே ஜெனி, உன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்கல்ல? ஏ பைத்தியம், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. பஸ் ஸ்டாண்ட் இருக்க கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் இவங்க. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப என்னை பார்த்து அந்த லூசு பையன் என்னை கலாய்ச்சான். பெருச்சாலி. ஓ அப்படியா? சாரிடி, சாரி. ஹே செல்லா குட்டி. யாரு? ஐயம்மா பூதம். ஏய், என் செல்லா குட்டியை கூப்பிடு. ஏய், உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? என்னடி, என்னாச்சு? இவனா? என்ன வேணும்? நீ தான் வேணும். ஒழுங்கா போயிடு. தோ வரேன் வந்துட்டேன். லூசு பையன், போ சொன்னா வரான். ஏய், இவன் யாரு? என்னடா, என்ன வேணும்? நானும் பார்த்துட்ருக்கேன். வந்ததுலேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன். வாயை உடைச்சிருவேன். என்னது வாயை உடைப்பியா? ஏய் அடிங்க, செவிட்ட பேத்து போடுவேன். என்னது செவிட்ட பேப்பியா? இப்போ பாரு பேக்கிறேன். வேணாங்க, விட்டுருங்க. ஏய், இவ்வளோ ஒன்னால தானே? ஏய் பார்த்து. ஏய் நான் சாரி, நான் போயிடுறேன். ரொம்ப வலி, தொடச்சுக்கோங்க. ரெடி, வா போலாம். போகலாம். தேங்க்ஸுங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க மச்சான், வா போலாம். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன், எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். இவனை நம்பி இனி எங்கேயும் வரக்கூடாது, வரவே கூடாது. அம்மா, உங்க அம்மா இங்க இருக்கா? போய் என் ஃப்ரெண்டுங்களோட பாடு பேசிக்கிட்டு இருப்பா, போய் பார்ப்போம். குண்டு கிளவி, உன்னை ஒரு நாள் நான் கொளுத்துறேன்னு இல்லையா பாரு. போடா போ. நல்ல வேலை, அம்மா அதுக்குள்ள வந்துட்டோம். இப்படி கடையில சாப்பிட்டுட்டு வந்து விட்டதை பார்த்து தூங்குறது நல்லா தான் இருக்கு. வரட்டும் நிக்காவ, அவளை கவனிச்சுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல நம்மள டம்மி பீஸ் ஆக்காதே அவதான். நம்மளோட அதிகமா படிச்சு மார்க் எடுத்துட்டு என்னை டம்மி பீஸ் ஆக்கி வச்சுட்டா இந்த வீட்டுல. அடியே ராக்கோயி, சீக்கிரம் வா, ஐ அம் வெயிட்டிங். இன்னும் என்னடா சார் முழிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கு. எருமை தூங்குறத பாடு, மாடு மாதிரி. டேய்